ஹாய், நம்ம ஜுவனைல்ஸ் பற்றி பார்த்துட்ருக்கோம். ஜுவனைல்ஸ் க்ரைம் ரேட்டில் ஃபர்ஸ்ட் 5 பிளேஸில் தமிழ்நாடு இருக்குது. மகாராஷ்டிரா, மத்திய பிரதேஷ், ராஜஸ்தான், அதுக்கப்புறம் தமிழ்நாடு. 28 ஸ்டேட்ஸில் ஜுவனைல் க்ரைம் ரேட்டில் நம்ம ஃபஸ்ட்டு 5 பிளேஸில் இருக்கிறது ரொம்ப வருத்தத்துக்குரியது. நேஷ்னல் க்ரைம் ரெக்கார்ட்ஸ் பியூரோ NCRB டேட்டா படி ஜுவனைல்ஸ் என்ன மாதிரி க்ரைம் பண்ணுறாங்கன்னு கொடுத்துருக்காங்கன்னா, தெஃப்ட், ஹர்ட், அசால்ட், ரேஷ் டிரைவிங், மர்டர், அட்டெம்ப்ட் டு மர்டர், இது எல்லாம் இந்தியன் பீனல் கோடுக்கடியே வரும். ஸ்பெஷல் லாஸ் ஆர் லோக்கல் லாஸ்ன்னு எடுத்தோம்னா போஸ்கோ சட்டத்துக்கு கீழே தான் நிறைய ஜுவனைல்ஸ் கிரைம் ரெக்கார்ட் ஆயிருக்கான். சில கேசஸ் ப்ராஹிபிஷன் ஆக்ட் கடியே ரெக்கார்ட் ஆயிருக்கு. அனாலிசிஸ் ரிப்போர்ட் படி இந்த குழந்தைங்க எந்த மாதிரி ஃபேமிலியிலிருந்து வராங்க அப்படின்னா, சம் ஆர் ஃப்ரம் ஃபேமிலி எஜுகேட்டட் டில் ஹையர் செகண்டரி, some are from family educated above higher secondary, and some are from uneducated family but lives with their parents. Only few are pavement dwellers. அப்படின்னா சில குழந்தைங்க அவங்களோட பேரண்ட்ஸ் ஹையர் செகண்டரி வரைக்கும் படிச்சிருக்காங்க, சில குழந்தைங்க அபவ் ஹையர் செகண்டரி, சில குழந்தைங்களோட பேரண்ட்ஸ் அன்எஜுகேட்டடாக இருக்காங்க, பட் அந்த குழந்தைங்க அவங்க அம்மா அப்பா கூட இருக்காங்க. ஒரு சில குழந்தைங்க தான் அந்த பேவ்மெண்ட் டுவெல்லர்ஸ், அப்படின்னா ரோட் சைடில் வீடு இல்லாமல் அப்படி இருக்கிற குழந்தைங்க சில குழந்தைங்க. ஸோ அனாலிசிஸ் ரிப்போர்ட் படி எல்லா கேட்டகரி ஆஃப் ஃபேமிலிஸில் இருந்தும் ஜுவனைல்ஸ் இருக்காங்க. இந்த சிறார் குற்றங்கள் ஜுவனைல்ஸ் கிரைம் ரேட் இயர் பை இயர் அதிகமாகுதுன்னு சொல்கிறாங்க. ஏன் இந்த சிறார் குற்றங்கள் அதிகமாகுது, அதற்கான பதிலை நீங்கள் கமெண்ட்ஸாக கொடுங்க. எப்படி இந்த சிறார் குற்றங்களை குறைக்கலாம், என்ன வழிகளில் இந்த சிறார் குற்றங்களை குறைக்க முடியும் அப்படிங்கிறதையும் நீங்கள் கமெண்ட்ஸில் கொடுங்க.